ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு இண்டிகேட்டர் கற்றுக்க போகிறோம். அது என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா இச்சிமாக்கோ இண்டிகேட்டருங்கிறது இஸ் ஜாப்பனீஸ் இண்டிகேட்டர். இதை ஒரு ஜாப்பனீஸ் ட்ரேடிங் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணதுனால அவரோட நேம்லேயே இந்த இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜரான டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஒன் இந்த கன்வர்ஷன் லைன். கன்வர்ஷன் லைன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் லைனில் கன்வர்ஷன் லைன். செகண்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கீழே இருக்க ரெட் கலர் லைன் விச் இஸ் பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைனில் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த ஜாப்பனீஸ் நேமில் என்ன சொல்கிறாங்கன்னா டென்கன் சென் இஸ் a conversion line and Kijun sen is a baseline. So whenever the conversion line cross over the baseline, that's where the bullish trend is started. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? கிடையாது. we have to look upon what are the other factors இருக்குது இதில் அப்படிங்கிறத. ஸோ அதை என்ன பார்க்குறோன்னா, நெக்ஸ்ட் we need to know what is this cloud, Ikimasu cloud. So this is the cloud. இந்த zone தெரியுது பார்த்தீங்களா, ரெட் அண்ட் green zone. இந்த ரெட் அண்ட் green zone, this is called as cloud. ஓகேங்களா? ஸோ whenever நம்மளோட கேண்டில் ஸ்டிக் இந்த cloud cross பண்ணி மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா the trend is going to be in bullish, uptrend start ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Whenever the cloud breaking this cloud, whenever the candlestick breaking this cloud and closing below the cloud, then there will be a bullish, bearish trend. ஸோ அதனால தான் இங்கே bearish zone, bullish zone கொடுத்துருக்கிறது. இந்த cloudக்கு கீழே candlestick க்ளோஸ் ஆச்சுன்னா bearish zone, cloudக்கு மேலே candlestick க்ளோஸ் ஆச்சுன்னா bullish zone. ஸோ இந்த டேர்ம்ஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் யூ ஷுட் நோ, அதுலேயே அந்த க்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா there are two lines, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் லீடிங் ஸ்பேன் ஏ அண்ட் லீடிங் ஸ்பேன் பி. இது சென்ஷூ ஸ்பேன் ஏ அண்ட் சென்ஷூ ஸ்பேன் பின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க ஜாப்பனீஸில். ஸோ நமக்கு தேவை என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில், க்ளவுட் இந்த ரெண்டு லைனையும் பிரேக் பண்ணி மேலே போகணும், இல்லை ரெண்டு லைனை பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா we can able to identify whether it is going to be bullish or bearish. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகிங் ஸ்பேன். ஸோ வாட் இஸ் திஸ் லாகிங் ஸ்பேன்? இட் இஸ் கால்டு சிக்கு ஸ்பேன். ஸோ இந்த லாகிங் ஸ்பேன் வில் கிவ் யூ தி ரீடிங். நம்மளோட கேண்டில் ஸ்டிக்லேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து 25 கேண்டில்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த லாகிங் ஸ்பேனுடைய கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ இதோட மூமெண்ட், நம்மளோட கேண்டில் ஸ்டிக் மூமெண்ட்டை பொறுத்து பேக் சைடில் 25 கேண்டில்ஸ் இட் வில் கால்குலேட் வெதர் திஸ் கோயிங் டு பி இன் அ புல்லிஷ் ட்ரெண்ட் ஆர் பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ இந்த க்ளோசிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் லைன், த க்ரீன் லைன். ஸோ இது நார்மல் க்ளோசிங் ஆஃப் தி கேண்டில். ஸோ அங்கே தான் இந்த லாகிங் ஸ்பேனோட லைனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாகிங் ஸ்பேன் என்ன இண்டிகேட் பண்ணால், ஆல்வேஸ் when the trend is bullish, the lagging span has to be above the candlestick. இங்கே பாருங்கள், candlestick இங்கே போயிட்டுருக்கு. ஸோ lagging span line is above the candlestick. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த லாகிங் ஸ்பேன் கேண்டில்ஸ்டிக்கு கீழே க்ராஸ் ஆகுது அப்படின்னா there will be a downfall. அதனால தான் இங்கே பாருங்கள், இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ட்ரெண்ட் இங்கே பாருங்கள் போயிட்டு திருப்பி இங்கே பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் இட் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் டேக்கிங் சப்போர்ட் அட் தி இக்கிமாக்கு க்ளவுட். ஓகேங்களா? ஸோ பட் ஸ்டில் த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் பிகாஸ் இந்த கன்வர்ஷன் லைன், இந்த ப்ளூ லைன் பாருங்கள், கன்வர்ஷன் லைன் ஹேஸ் நாட் கிராஸ்ட் தி பேஸ் லைன். ஸோ அப்படிங்கிற போது ஸ்டில் இட் இஸ் இன் புல்லிஷ், சம் கன்சாலிடேஷன் ஆர் கரெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இந்த ஏரியாவில். ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இக்கிமாக்கு க்ளவுட். ஓகேங்களா? இது ரொம்ப சூப்பரான இண்டிகேட்டருங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா யூ வில் லவ் திஸ் இண்டிகேட்டர். I specifically love to trade with Ikimasu cloud.
ஸோ ரெண்டாவது சார்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், திருப்பி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுலேயும் பாருங்கள், நம்மளோட கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு இந்த இடத்துல மேலே க்ளோஸ் ஆகுது, க்ளவுடுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுது. அண்ட் we are ensuring that the lagging span is above the candlestick, first one. And second thing, இதில் பாருங்கள், அடுத்த ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஒரு டவுன்ஃபால் ஆகுது. ஓகேங்களா, ஈவன் தோ மேலே ஃபால் ஆனாலும். ஆனால் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இட் டஸ் நாட் பிரேக் ஆர் கிராஸ்ட் தி க்ளவுடு. இக்கிமாஷு க்ளவுடை வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே போகலை. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இட் இஸ் டேக்கிங் எ வெரி குட் சப்போர்ட் ஹியர் அண்ட் தென் இட் இஸ் ரிவர்சிங் பேக். ரிவர்ஸ் ஆகி மேலே வருது பாருங்கள். வந்துட்டு அகெயின் யூ சி இட் இஸ் க்ளோசிங் அபவ் தி க்ளவுட். ஸோ இதுக்கு மேலே நம்ம க்ளவுடுக்கு மேலே கிடைக்கிது. அதே மாதிரி கன்வர்ஷன் லைன் ஆல்சோ யூ ஹவ் டு சி த ப்ளூ லைன் which is crossing the base line. ஸோ அப்படிங்கிறம்போது we are getting a very good strong confirmation. இந்த இடத்துலேருந்து நமக்கு ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூ கேன் கிவ் பிலோ திஸ் ஒன் ஆர் யூ கேன் ஈவன் கிவ் ஸ்டாப் லாஸ். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கலாம். சப்போஸ் சேஃபர் சைடுக்கு ஐ நீட் டு டேக் ஃபார் லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க யூ கேன் கிவ் தி ஸ்டாப் லாஸ் அட் ஹியர். அந்த க்ளவுடுக்கு கீழே கொடுக்கலாம். இல்லைனா இந்த பேஸ் லைனை யூ கேன் கிவ் த ரெட் கலர் பேஸ் லைன் யூ கேன் கிவ் இட் அஸ் எ ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்து போகும்போது பாருங்கள் the trend is going அந்த கன்வர்ஷன் லைனுக்கு மேலேயே போகுது பாருங்கள் ட்ரெண்டு. ஸோ இட் இஸ் டேக்கிங் சப்போர்ட் இன் தி கன்வர்ஷன் லைன் ஆர் த பேஸ் லைன். இதில் மட்டும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த க்ளவுடும் பாருங்கள் இட் இஸ் ட்ராவலிங் அப் சைட். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டான ஒரு சார்ட். அடுத்தது பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். இங்கேயும் பாருங்கள் தி க்ளவுட் வந்து இந்த ரெட் கலர் லைனில் இருக்குங்க, கீழே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த க்ளவுடுக்கு மேலே இட் இஸ் க்ளோசிங் அபவ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் லைன் இதில் வந்து கன்வர்ஷன் லைன் ரெட்டில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எந்த மாதிரி கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் வந்து கன்வர்ஷன் லைன் ரெட்டு கலரில் இருக்குது, பேஸ் லைன் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கன்வர்ஷன் லைன் வந்துட்டு பேஸ் லைனை க்ராஸ் ஆகி மேலே நிற்கிது. அண்ட் ஆல்சோ லாகிங் இண்டிகேட்டர் இஸ் அபவ் தி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அதுக்கு மேலே இருக்கும்போது we can have a entry over anywhere here in this range and you see it is taking a very good movement. அந்த கன்வர்ஷன் லைனுக்கு மேலேயே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் அகெயின் இங்கே பாருங்கள் கேண்டில் ஸ்டிக் இட் இஸ் கம்மிங் பிலோ. இங்கே வந்துட்டு இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது பாருங்கள். there is a crossover, red line conversion line is going below the base line. Okay, and it is taking a support in the cloud. The cloud upper line la adeyது leading span A. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு again there is a uptrend momentum. ஸோ இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ there is again a crossover. ஸோ திருப்பி வந்து ட்ரெண்டு புல்லிஷ் ஆகுது. ஸோ whenever this lagging span is above the candlestick you no need to worry, the trend is in bullish. even though இந்த ஸ்மால் கரெக்ஷன் நடந்தாலுமே ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் அந்த கரெக்ஷன் நடந்தது இங்கே தான் நடந்தது. இங்கே நடந்துட்டு இருக்கும்போது 25 ஸ்டிக்ஸ் பேக்வேர்டில் தான் அது மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது லாகிங் ஸ்பேன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகி அந்த கன்வர்ஷன் லைனை பிரேக் ஆகி கீழே வரல, திருப்பி அகைன் இட் இஸ் டேக்கிங் எ அப் ட்ரெண்ட். ஸோ இது வந்து உங்களோட லேர்னிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதுலேயும் பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். க்ளவுடுக்கு மேலே இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, க்ளவுடுக்கு மேலே கிராஸ் ஆகுது அண்ட் இட் இஸ் டேக்கிங் சப்போர்ட் இன் தி பேஸ் லைன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சம்வேர் இது வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டாகவே இருந்திருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கன்வர்ஷன் லைன் பேஸ் லைனை கிராஸ் ஆகுது. இந்த இங்கே வந்து ரெட் கலர் லைன் வந்துட்டு கன்வர்ஷன் லைன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே அடுத்த கேண்டில் ஸ்டிக்கும் க்ரீனில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு யூ கேன் புட் யுவர் ஸ்டாப் லாஸ் சம்வேர் பிலோ தி க்ளவுட். ஸோ க்ளவுட் லைன்லேயே நீங்கள் போடலாம், இந்த க்ளவுடு கொஞ்சம் ஒட்டி கீழே போடலாம். ஸோ க்ளவுட் லைனை கொஞ்சம் ஒட்டி கீழே போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள்
அப்ளை பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா யூ see the full bullish trend until here. இங்கே வந்துட்டு again there is a crossover. அந்த கன்வர்ஷன் லைன் வந்துட்டு பேஸ் லைனை கிராஸ் ஆகும்போது இட் இஸ் கிவிங் யூ தி பேரிஷ் மொமெண்டம் அங்கேருந்து. ஸோ அதுவுமே பேரிஷ் மொமெண்டமானு நமக்கு தெரியாது. we have to ensure that it is crossing below the cloud. இங்கே வந்து cloudsக்கு below தான் cross ஆகிருக்குது, இந்த லாஸ்ட் கேண்டிலில் தெரியுது. ஸோ இட் will be a bearish momentum. ஸோ இங்கே இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேகிங் ஸ்பேனும் வந்துட்டு இட் இஸ் கிராசிங் பிலோ தி கேண்டில் ஸ்டிக். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இந்த கன்வர்ஷன் நடக்கிற இடத்துல வி ஷுட் எக்ஸிட் தி ட்ரேட். ஸோ இதில் பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பேரிஷ் ட்ரெண்டு பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளில். see here, இந்த க்ளவுடுக்கு கீழே வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோடனே நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல கன்வர்ஷன் லைன் வந்துட்டு பேஸ் லைனுக்கு கீழே க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் இண்டிகேட்டர் அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் இண்டிகேஷன். க்ளவுடுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ யூ கேன் கிவ் யுவர் என்ட்ரி சம்வேர் ஹியர் அண்ட் புட் யுவர் ஸ்டாப் லாஸ் அட் தி பேஸ் லைன். இது வந்து எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கொடுங்க. என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா யூ see full down trend, momentum full down, and then here there is a crossover. Conversion line is again breaking the baseline. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸு, பட் ஸ்டில் இட் ஹஸ் நாட் crossed தி cloud. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்கிறது ரிஸ்க். ஏன்னா இட் மே ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அகெயின் there is a ரிவர்சல். திருப்பி இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. இங்கே பாருங்கள் க்ளவுடுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, க்ளோசிங் above தி கேண்டில் cloud, and then it is taking very good support. and also இந்த இடத்துல conversion line வந்துட்டு has crossed the baseline. so again there is a bullish momentum இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இக்கிமாஷு க்ளவுடை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வந்துட்டு சார்ட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். So today I am going to take நல்ல ஒரு மொமெண்டம் இருக்க ஸ்டாக்காக எடுத்தால் உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். TCS கொஞ்சம் நாளாக நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ வில் டேக் TCS. ஸோ TCSல பாருங்கள், ஐ ஆல்ரெடி அப்ளைட் இட். இதை நான் எடுத்துடுறேன். ஸோ நவ் அகெயின் ஐ எம் ஆடிங் இண்டிகேட்டர். இக்கிமாஷு க்ளவுட் நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேவரெட்டில் லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீச்சர் ஆகுது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் எங்கே இருந்துன்ட்டு. இதை நான் வந்து டே சார்ட் வச்சுருக்கேன், உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் வைக்கிறேன். வீக்லி சார்ட் you see here 2020 பெரிய ஃபால் பேண்டமிக்னால. ஓகே, இங்கே வந்துட்டு ப்ளூ லைன் இஸ் தி கன்வர்ஷன் லைன், ரெட் லைன் வந்துட்டு பேஸ் லைன். இங்கே வந்து கிராஸ் ஓவர் நடக்குது பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் இஸ் கிராசிங் தி இக்கிமாஷு க்ளவுட் அண்ட் lagging indicator also has crossed the candlestick pattern. it is above the candlestick pattern, lagging indicator. so இந்த 3 பாயிண்ட் பாருங்கள், 1 2 and 3. this 3 clearly shows that இது வந்து மேலே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு. so somewhere if anybody is giving the entry at this point, இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஸோ யூ கேன் see very good momentum. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சதுலேருந்து கன்வர்ஷன் லைனுக்கு மேலேயே அந்த கேண்டில் ஸ்டிக் போயிட்டே இருக்குது பாருங்கள்.
இந்த ப்ளூ லைனை க்ராஸ் பண்ணி கீழே வரல. அதே மாதிரி க்ராஸ் பண்ணி வந்தாலும் இட் இஸ் டேக்கிங் வெரி குட் சப்போர்ட் இன் தி பேஸ் லைன். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் நோ தி டைரெக்ஷன் வெதர் கீழே போதா மேலே போதான்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும்போது இஃப் யூ ஆர் கிவிங் தி என்ட்ரி யூ வில் see a வெரி குட் மூமெண்ட், ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள் 2018 டிசிஎஸ் 2018 டிசிஎஸ் பாருங்கள், இந்த மேலே இருக்குது ட்ரெண்டு அப்படியே இருக்குது. இங்கே க்ளவுடுக்குள்ளேயே வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது, அகெயின் க்ளவுட்லேயே சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ளவுடை உடச்சி கீழே போச்சு. பட் அகெயின் இட் ஹாஸ் ரிவர்ஸ்டு பேக் இமிடியேட்லி. within matter of a few months it has reversed back and strong bullish momentum is continuing. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் யூ ஆல் லைக்ட் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ பை சப்ஸ்கிரைபிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, which gives me motivation to put lot of efforts in taking this videos and make you understand on other more indicators in upcoming sessions. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். Thank you. I will see you in another video friends. Bye bye.